எப்பா மாணிகா அண்ணா பிரின்சிபால் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரண்ணா. ஐயோ உள்ள கூப்பிட்டாங்கடா. அதை ஏன்டா தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி சொல்றேன். விதி யாரை வெட்டுது? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. தியானத்தில் இருக்க டிஸ்டர்ப். போயிட்டு வரேன். திரும்ப வந்துட்டானா? அட என்னப்பா தூங்குற? உன்னை பார்த்தா படிக்க வந்த பையன் மாதிரி தெரியலையேப்பா. பின்ன காலேஜில் பெல்லு திருட வந்த மாதிரி இருக்கா? அவனை என்கொயரா பண்ணுகிறேன். இல்லை அது வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், அதுக்கு தான் கேட்டேன்ப்பா. ஃபைல் உண்டா? ஆமாப்பா. தூக்கம் கலைஞ்சவனே கொடுக்குறேன். காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது என்னோட கனவு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. இப்போ என் பயம் படிக்கிறான். இவனை ஒரு விவசாய விஞ்ஞானி ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூபதி, உங்களை விட உங்க பையன் முகத்துல அந்த ஆர்வம் ரொம்ப பசுமையா தெரியுது. தம்பி, எந்த விவசாயம் தன்னுடைய பையனை விவசாயம் படிக்க சொல்றதில்ல. என்ஜினியர் ஆகணும் இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்க அப்பா உன்னை இந்த கல்லூரியில் சேர்க்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. நான் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வரான். டேய் என்னடா மகாலி என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க. என்னது சேர்த்துட்டானுங்களா? டேய் ஏப்பா, டேய் போடா. சைடுல என் பையில கிறிஸ்டியப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டடா நீ. புளியம்பட்டிக்கு போய் நான் என்னடா சொல்லுவேன்? ஏமாத்திட்டியாடாங்களே. நம்ம பிரித்து விட்டா வேற வழியே இல்லடா. ஐயோ, பில் கேட்ஸ் என்ன சொன்னார், அம்பானி என்ன சொன்னார், அங்கிட்ட எதுவுமே சொல்லியாடா. பேக்கை வந்து தெரியல எடுத்துக்குவோம். ஏமா பில் கேட்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு? கைய விடுடா எருமை மாடு. வந்ததுக்கு அதாவது கரெக்ட் பண்ணலாம் பார்த்தேன்டா. ஹலோ ஆயா, நான் காளி பேசுறேன். அட காளி, உனக்கு என்னடா வேணும்? உன் சாவு டேட் வேணும். உன் பேரன் தான் வேணும். எப்போ வருவா காலேஜ்ல இருந்து? உன்ன மாதிரி பால்வாடி பசங்களோட சேர மாட்டியா? கையில போன நான் தான் காலேஜுக்குலாம் போக மாட்டேன்னு அப்பயே சொன்னேன்ல, யாரா கேட்டீங்களா? காலேஜ் ஏன் சாமி, உன் புஸ்தமா ரொம்ப வெயிட்டா இருக்கா? அம்மா அம்மா. என்னடா என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? காலேஜுக்கு அமிச்சிங்களே, இலையும் தழையும் வச்சு அவன் பூதக்கண்ணில் பார்த்துட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த ஆந்த கண்ண பிரின்சிபல் உன் கண்ணில் பசுமை தெரியுது பசுமாடு தெரியுதுன்னு அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி கடந்து குதிக்கிற? என்ன ஒரு காலேஜ்னு கொண்டு போய் சேர்த்தீங்களே, சூப்பர். உன்னையும் சேர்த்தாங்களே. நானும் காலேஜ் வாசப்படி மிதிக்கல மாட்டேன் பார்த்து சனியை பிடிச்சி சேர்க்க மாட்டேன்ட்டாங்களே. ஆயா கம்முன்னு இருக்கணும். இறங்குடா. இல்ல உன் செல்போன் எடுத்து ஒளிச்சு வச்சுருவோம் சொல்லிட்டேன். அதை மட்டும் செஞ்சிடாத சாமி. ஏன் அங்க போய் படிச்சா என்னவா? அப்ப நானும் மம்முட்டியை தூக்கிக்கிட்டு வயலிலே கடந்து சாவணும், அதானே உங்க ஆசை? இதை படிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அடியே, சும்மா கலரா இருக்குன்ற ஆணவத்தில் கருத்தெல்லாம் பேசக்கூடாது. பவுடரு லிப்ஸ்டிக் எல்லாம் தூக்கி கிணத்துல போட்டுரும் சொல்லிட்டேன். சிப்படா. உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குது பங்காளி. அதை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு ஒப்பம் கிளி குண்டு வாயம் முடிவு பண்ணி வச்சிருக்கான். கரெக்ட் தானே ரங்கராஜன்? கரெக்ட். அந்த திறமையெல்லாம் படிப்படியா வெளிக்கொண்டு வர்றதுக்காக இவனுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் ரங்கராஜன். கரெக்ட் தானே? கரெக்ட். 24x7 ஹவர்ஸ் எதுக்காக உங்க கூட டிராவல் பண்றேன்? நம்ம அடுத்து பண்ண போற பிளான்ல பொறி பறக்க போகுது பாரு. நீங்க வேணும்னா தான் எங்க மேல அடிச்சு தெரியும். பஸ் போங்க, எங்க பேச்சு பிடிக்கலாம், வெளியே போயிடுங்க. இஃப் டோன்ட் டிஸ்டர்ப் நம்ம என்ன பேசணும் தெரியல. நம்ம முதல்ல இருந்து பேசுறது ஒருத்தர் ஆர்டரா கேட்டிருந்தாப்புல, அவரை கேட்டா சொல்லிடுவார். மிஸ்டர் ரங்கராஜன், அவன் டிஸ்டர்ப் பண்ணதில் நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாங்கள் பேசின டைலாக்கை முதல்ல இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். சொல்லுங்க. தெரியாது. நாங்கள் ப்ரோ தெரியாது. தெரியாதா? தெரியாமல் எதுக்கடா இவ்வளோ நேரம் கேட்டுருந்தா? யோசிச்சு சொல்லு. பங்காளி, எங்க அப்பா கிட்ட 1.25 வருஷத்துல நான் பெரிய ஆளாய் காமிப்பேன்னு சொன்னது தப்பா போச்சு பங்காளி. எப்படா அவ? எப்படி அவ? என்ன கன்சல்ட் பண்ணாம உன்னை யாரா 1.25 வருஷத்துல பெரிய ஆளாவும் சொல்ல சொன்னது? ஒப்பங்கிட்ட ஒரு 485 நாள்ல நான் பெரிய ஆளாகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஒப்பம் கிளி குண்டு வாயன் டிஸ்டர்ப் ஆயிருப்பான், அதை மறந்துருப்பான்.
உன்னை யாரா சொல்ல சொன்னது? பங்காளி இன்சல்ட் ஃபெல்லோ. நீங்க பெரிய அறிவாளி பங்காளி. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களெல்லாம் விட்டு ஆஸ்திரேலியா இருந்து கங்காரு இறக்கி இங்க பண்ண போட்டுற மாட்டீங்க. நான் ஆஸ்திரேலியாலே வச்சுக்குவேன். இங்க எல்லாம் ஏமாத்துவானுங்கடா. அதுக்குள்ள ஸ்கீமை திருடலான்னு பாக்குறியா? போடா. சாரி பிரதர். பங்காளி, நீ என்ன கங்காரு அவ்வளோ ஈஸியா நினைச்சிட்ட? ஈமு கோயில்ல இருந்து எண்ணெய் எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நாம கங்காருல இருந்து வெள்ளை எடுக்கிறோம். அதான் நம்மளோட ஸ்கீம். அத்லெட்டிக் பிளேயர்லாம் அங்க எப்படி கோப்பையை வாங்குறானுங்க? எப்படி வாங்குறாங்க? கங்காரோட காலை ஒழிச்சு சூப் வச்சு குடிச்சு தான் வாங்குறானுங்க. இப்போ ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் எப்படி வாங்கினானுங்க? இப்படி பேசுறதுனால தான் நம்ம எதுவுமே வாங்காம இருக்கிறோம். எடுத்து சொல்லுங்க ரங்கராஜன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஒரு பீர் காசு இருக்கா? இல்லை. ஒயின் ஷாப்புக்கு வந்தால் எக்ஸ்ட்ரா காசு எடுத்துட்டு வாங்கடா. ஒண்டியா குடிக்காதீங்க. இது நல்ல சரக்கு தானே அப்படின்னு நான் அடிக்கிறேன். அம்மா ஆயா வந்துருச்சு. எங்க போச்சா இந்நேரம் வரைக்கும்? கேட்டியா? ஐயோ நான் கேட்கல சாமி. நான் கேட்டா மட்டும் அப்படியே சொல்ற போகுதாக்கும். வாயை திறந்தாலே பொய்யா தான் வரும். வயசாச்சே ஒரு கடலை கடப்பான் இல்லாம அப்பப்ப காணாம போனா என்ன நினைக்கிறது? அது ஹலோ ஆயா, எங்க ஆயா போன நீ? இன்னைக்கு தலைப்படம் ரிலீஸ்னு தெரியாதா? அது தெரியும் எனக்கு. அதுக்கு இவ்வளோ நேரமா? அது 3 ஷோவும் பார்த்து வர வேணாமா? சரி, படம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பாஸ் ஆஃபீஸ் கிட்டு. பங்காளி, தலைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டா பங்காளி. தலை என்னைக்குமே தெருக்கி விடுண்டா. சரி, வீட்டில் நிலமை எப்படி இருக்கு? என்னது? உன் சன்னே வந்துட்டாரா இல்ல தாத்தா மாரிக்கிறான்? நானே இப்பதே வந்தேன் ஜஸ்ட். நீ சீக்கிரம் வந்து சேர்றா. வர வை. ஏய் ஆயா கிடைச்சிடுச்சு வா. என்ன காணாம போன மலேசியா பிளைட் கிடைச்ச மாதிரி சொல்கிறேன்? ஆயா தானே, அது கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன? ஆயா கிடைச்சிச்சு. அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கூட்டி கழிச்சுப்பா. டேய் முதல்ல இங்க பார், எது சொன்னாலும் கரெக்டா சொல்லு. அசந்தா அடிக்கிறது உன் பாலிசி, அசராம அடிக்கிறது என் பாலிசி. கூட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். அது தேவா என் நண்பன். அப்போ அனிருத், யுவன் சங்கர் ராஜாலாம் உனக்கு எதிரியா? என்னடா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? போயிட்டு வா. ராமசாமி ஐயா, பொள்ளாச்சி ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேரளாவுக்கு லோடு போயிடுச்சான்னு கேட்க சொல்லு. பாம்பேலேருந்து மெயில் வந்தா லோடு அனுப்பணும். மழை வேலையை பாரு, சரியா? பெரிய டைமண்ட் வியாபாரி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. கேட்டே மங்களே? கேட்டுதான் இருக்கிறேன். இன்னும் இவர் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி சொல்றாரு. நானா வேலை செய்யலையா? என்ன வேலை செஞ்சா? 2 தலகாணி ஒரு போட்ட மங்களே. செக். ஏ பிட்டு பாடண்டி, ஏ பிட்டு பாட. டேய் சின்ன பசங்க என்ன நைட்ல மேட்ச் பார்க்க போறோங்க. ஏதோ பொட்ட புள்ளையில விளையாடிட்டு இருக்குதாமா. இன்னைக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட வாப்பா, நான் பேசிட்டு நேரமா போடுங்களா? எங்கடா? டேய் ஷார்ட் புட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கடா. டேய் பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும், இல்லையே வரலாற்றில் பிள்ளையாகி விடும். முதல்ல நீங்க பிள்ளை எல்லாம் பேசுங்கடா. முதல்ல அவனை புடுறா. என்ன வண்டியா? அவனுங்க டியூஷன் கட்ட சுத்துறீங்க. இந்த வார கையில கொம்பு இல்லாம போச்சு. டேய் அட்டென்ஷன் நில்லுங்கடா. பெரிய பசங்க கூப்பிடுறாங்க, மதியா மறிங்க. ஒப்பா மாட்ட சொல்லட்டுமா? டேய் சின்ன பசங்க தெரியாம பட்டாங்க, விடுறா. சரி விடு, மேட்டர் வரேன். அப்படி உள்ள போய் என்னடா பார்க்க போற? ஹாக்கி மேட்ச் நடக்குதுல. ஹாக்கியா? டேய் வெல்டிங் பண்ண ஹெல்மெட் மண்டியா, அது ஹாக்கியாடா? 800 வருஷமா நடக்குதுல்ல, நாங்க பார்த்துட்டே இருக்கறோம்ல. 800 வருஷமா பார்க்கறானா? சரி நீ போடா, ஹாக்கியா பாரு. போடா. ஹாக்கிக்கு ஃபுட்பாலுக்கு வித்தியாசம் தெரியும். டேய் உங்க பக்கத்துல சீட்டு பிடிச்சி வைங்கடா எங்களுக்கும். பகலே வா போய் பாத்துடலாம். அப்படினா தான் நடக்குது, போய் பாப்பவா. டேய் பனி காய்ச்சாச்சு, ஜென்னி ஜோர வர வீட்டுக்கு போடா. பகல் லவ் சர்வ் பகலே. டேய் இதென்ன தியேட்டரா விசில் வச்சிருக்கற? கம்முறா. வாவ். என்னடா வேலை கோலமா வச்சிருக்குது? இந்த காட்டுறனா? யார் இவனுங்க? டியூப்லைட் திருட வந்திருக்காங்களா? ஹலோ 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 யோ உன்னதான் மேட்ச் முடிஞ்சியா? முடிஞ்சிச்சா? நீங்கள் யார் சார்? நெட்டு மடிக்கிறவன். பின்ன உன் மூஞ்சை பார்த்தா பொண்ணுங்களை மடிக்கிற மாதிரியா இருக்க? மூஞ்சை பாரு, தயிரில் இந்த பாசம் பூச்சி மாதிரி. போடா போடான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ கோவப்படுறேன். ஜி ஜி என்னாச்சு பண்ணுறீங்க? மேட்ச் மேட்ச். டேய் எல்லாம் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டானுங்கடா. அங்கே பாரு நெட்டு மடிச்சுன்னு போயினுங்கடா. அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் என்ன வெறுப்பே தெரியா? போடா மேட்ச். ஏய் கோஹான் வாழை போடுங்கப்பா. தச்சு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் இது மாதிரி ஆகிட்டோம்.
தென்னை மரத்தில் உட்காந்துக்கிறாளா? ஒரு 4 இளநீ பிச்சு போட சொல்லு. வாடா இங்க வாடான்ற. அவ எனக்கு மட்டும்தான் போடுவா. ஒரே இளநீ, லவ் இளநீ. அது அழிவு போன இளநியா தான் இருக்கும். ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம கிரிக்கெட்டை விட்டுருவோம், வாலிபால் மாறிடுவோம். இந்த பாலே உன்னால அடிக்க முடியல, இவ்வளோ பெரிய பால் எப்படி அடிப்ப? தொண்டோம். முதல்ல நாங்கள் பீர் எப்படி அடிக்கிறது அதுக்கு சொல்ல ஐடியா. இப்போ என்ன உங்களுக்கு சரக்கு தானே அடிக்கணும்? ஆமா. வீட்டு கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு? ஜெஸ்ஸி சொல்லி இல்லடா, பசங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ ஒரு பஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. பழனிசாமி 4 நாளைக்கு முந்தைய சொல்லி விட்டுரு, இல்லைன்னா பார்ட்டி சங்கடப்படு. சொல்றேன். இவர் பெரிய ஒபாமா செக்ரட்டரி. 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதா வருவார். என்னடா மாமா தனியா பேசிட்டு போறான்? பைத்தியம் முடிச்சிச்சானா அவனுக்கு? ஹே மாமா, வாங்க. என்னங்க மாப்ள? டேய் அவன்லாம் ஒரு ஆள் உட்காருடா. ஓகே பகாலி. மாமா வணக்கம் மாமா. அட பாவி, எந்நேரமும் பிஸி போல மாமா. மாப்பிள்ளை இங்க உட்காந்துருக்கேன், கண்டுக்காம போறீங்க. ஏங்க மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க நீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த பண்ணி வாங்கி கூட சேராதான் சொல்லி. சரி மாமா, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா அருமையா சூப்பரா இருக்கீங்க. பாய் எவ்வளோ பேர் போய் பேசுறான் பாரு. அதாவது ட்ரீட்டு ட்ரீட்டா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாட்டில்? போகும்போது இடத்த கொண்டு போக போறோம். அருணாக்கயத்தை கூட அவுத்து குளியில விட்டு அமைக்கிறவனுங்க. வா மாப்பிள்ள போலாம் மாமா. டேய் வா மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள போலாம். சைடிஸே நீதான்டா. சரக்குடா. பகாலி மாமா மலையிட்டான், விபூதி அடிச்சிடலாம். மாமா யார் ரசிகர் மாமா நீங்க? மாப்பிள்ள என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு பிடிக்கும். மாமா நம்ம சூப்பர் ஸ்டாரை போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்கு மாமா. எங்க மாப்பிள்ள? அங்க பாரு மாமா. அட காப்பாத்து மாமா, காப்பாத்து. என் தலைவர் நீ கை வைக்கல. வெளிவா, உன்னை பாத்துக்கிறேன். யார் மாப்பிள்ள சரக்கு? ஏய் சொல்லுங்க. டீ வச்சு குளிச்சுடா நீ புறா. ஐயோ நான் இல்லங்க. ஏய் மாப்பிள்ள, ஏய் வாடா. டேய் பாத்தற தாத்தா மேல வச்சிராத. டேய் அவனை விட மாட்டேன். ஒண்ணு நீ இந்த ஊர்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். விட மாட்டேன். பகாலி நான் உன்ன மாதிரி உள்ளே வருகிறேன். கரெக்ட்டா காலை பார்த்து அடிக்கணும். கரெக்ட்டா மூஞ்சி மேல அடிக்க பாரு. அண்ணா தெரியாம ப்ளீஸ் சாரி அண்ணா கொஞ்சம் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடுமா. சூப்பராக இருக்குது அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா. ஆமா நான் வச்சது யாருண்ணா வச்சது அவனை எங்க ஊர்ல வந்து என்கிட்ட காசு கேட்குறேன். வாங்கண்ணா. ஐயோ விடுங்க, வாங்க பரவாயில்ல, வாங்க போலாம். என்னம்மா இப்படி பண்ணி போட்டானுங்க? யாருண்ணா அவங்க? யாருக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஹெட்லைட் உடச்சு போட்டானுமா? வாகன்னு வணக்கம் அங்கிள். பிரின்சிபல் நேரத்திலே வருவீன்னு சொன்னாரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள். ஹலோ வரவல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ என்னாச்சு? 2 பசங்க நாய் துரத்துறேன்னு சொல்லிட்டு ஹெட்லைட் உடைச்சிட்டாங்க. அப்புறம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க அங்கிள். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லை அங்கிள். சரி அது நம்ம ஊர் பசங்களா தான் இருக்கும், பார்த்துக்குவோம். ஓகே அங்கிள். உள்ள வாங்க. வேணி உள்ள கூட்டிட்டு போமா. வாங்கம்மா. டிரைவர் தம்பி நம்ம மெக்கானிக் இருக்கான், மாத்தி விட்டுறலாம். சரி சரியா? சரி பங்காளி இன்னைக்கு லஞ்சு முடிச்சுட்டு அந்த நாயை முடிச்சிடும். என்ன சொல்றேன்? ஏய் பங்காளி அதே வண்டி நிக்குது. ஒருவேளை டிரைவர் வந்து உள்ள கம்ப்ளைண்ட் பண்றானோ? ஆமா பங்காளி, நம்ம தான் பல்ப் அடிச்சு உங்க அப்பா கிளி கொண்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓட ஓட அடிப்பான்டா. வண்டியை திருப்படா, திருப்படா வண்டிய. இப்ப ஏன்டா கரகாட்ட ஆடுற வண்டியில? ஏன்டா வாலிபால் ஆடுற நேரம் அது ஒப்பனை தெரிஞ்ச ஓட ஓட அடிப்பான்ற. திருப்படா வண்டிய. வாலிபால் ஆமா அதே பால் தான். பங்காளி நான் யாருன்னு தெரியும்ல? ஏன் மாணிக்கம் மறந்துட்டியா? எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன ஒண்ணுக்கா? இதுக்கு உங்க ஒப்பனை மேல்றா. இறங்கடா. அந்த நாய் பிடிக்கிற கோஷ்டி இவனுக்கு தானாமா? ஆமா அங்கிள். அது ஒண்ணு இல்லைங்க பெரியப்பா. நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் ஒண்ணு நம்ம பழனி மாமா மாதிரி சுத்தி இருந்து இல்லைங்களா, அதை தான் கல்லை அடிச்சோம். நாய் ஓரமா போச்சு, காரு குறுக்கால வந்துச்சு, அடிச்சு கல் ஸ்ட்ரைட்டா போச்சு, அதான் கண்ணாடி உடஞ்சி போச்சு.
வெரி சாரிம்மா. ஐயா யாரையும் கடிச்சு வச்சிட வேண்டாங்கிறதுக்காக பொது சேவை செஞ்சீங்களாக்கும். வேற வேலை. நான் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்களா இல்லை கடிச்சு தின்னு விட்டீங்களா? இல்லைங்க பெரியப்பா, கல்லெத்து அடித்தோம், நான் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதான் லஞ்ச் பிரேக் விட்டு அப்புறம் போய் அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன் பெரியப்பா. தெம்பா? எஸ். ஆமாம், இவங்களாம் யாரு? உங்களுக்கு ரொம்ப அவசியமாக்கும். இல்லைங்க பெரியப்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் பெரியப்பா, வேற ஒன்றும் இல்லை. காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துற பிள்ளைங்க மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. பிரின்சிபல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது அக்ரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? எது இந்த செடி தடவி படிப்பாங்களா அதுவா? வெல்கம் டு மை கண்ட்ரி. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும். அதனால என் நம்பர் நோட் பண்ணுங்க. 9894. இல்லைங்க பெரியப்பா, பெண்களை நான் கொஞ்சம் தாயா மதிப்பா, அதனால தான் பெரியப்பா. மாய முடிட்டு இருக்கியா? சரிங்க பெரியப்பா. அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்க போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் பெரியப்பா. நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு, மாமா வீட்ல போய் தங்குவியாமா. மாம்ஸ் ஊருக்கு போய் 15 நாள் அது தெரியும்ல. டேய், அவனுக்கு எதுடா வீடு? அவனே மாட்டு கோட்டால தங்கிட்டு இருக்கான். அவங்க கூட போய் தங்க சொல்றான் பாருங்க அப்பா. அங்க பாரு. மாமா வெல்கம் மாமா. போலாங்களா? போலாம்டா மாமா. வாங்க. அண்ணா டாடா. காட்டு போன மூஞ்சி ஊருக்கு போச்சு தான சொன்னா. என்னடா இது ஏதோ டோட்டல் ஃபேமிலி பிளானிங் மாதிரி தெரியுது பங்காளி. எனக்கு அதே டவுட் தான். சொத்த பிரிச்சிருவான் பங்காளி. எனக்கு இன்னும் அந்த காட்டு பூனை மேல தான் டவுட்டா இருக்குது. ஏனுங்க மாமா, இது வீடு நினைச்சீங்களா இல்ல ஆடி ஆபீஸ் நினைச்சீங்களா? எட்டு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. சுத்தத்தை விட்டுட்டு வீட சுத்தமா வைங்க. பின்னாடி போங்க. ஹெட்லைட் உடைச்ச காசுங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்துடுறோம். ட்ரஸ்ட் மீ. எஸ் மீ. என்னங்க, அன்னைக்கு வாலிபால் மேட்ச்ல எகிரி ஒரு ஷாட் அடிச்சிங்களே, செம ஷாட்டுங்க. நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். அதை விட உங்க டீம் தோத்தது இல்ல, அது ரொம்ப சூப்பருங்க. ஏன் பங்காளி? இல்ல உண்மையை சொன்னப்பா. நன்றிமா வீட்டை விட்டு தோத்ததுக்கு. என்ன பங்காளி, மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. டேய், மதியம் 12 மணி வயலுக்கு கூட்டு வந்தா பிரகாசமா இருக்காம மண்டவர் எரியுறா. டேய் என்ன பாத்தியா? நான் அப்பவே சொல்லல மார்க்கெட் பிரகாசமா இருக்குன்னு. ஒண்ணு இறங்கி போய் பேசு, இல்ல வண்டி ஏறணும். கண்ணே நீ வேணும், இல்லாட்டி நெஞ்சம் இப்போ வெடிச்சிடும். ஒரு கோடி ஆசை உன்னோடு பேசாட்டி என் முதிரு துடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கழுத்தை திரும்பினு நினைச்சுக்கா, தானா கழுத்தை திரும்பி தற்கொலை பண்ணிக்கினாரு காலைல பேப்பர்ல வரும். எடா வண்டியா, அவங்ககிட்ட போய் நம்பர் வாங்கலாம். புது மாடல் பைக் வச்சு போறானுங்க. என்னப்பா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? இப்போ ஒரு பொண்ணு பேச அந்த நம்பர் கிடைக்குமா? ஏய் என்னது? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல? என்னடா இல்லன்றா? நான் அவங்க அப்பா நான் என்கிட்ட சொல்றேன். டேய் நான்சென்ஸ் போடா. நம்பர் கேட்டேனே, பொண்ணுங்க நம்பர் வாங்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ரொம்ப தப்பு. யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்க கூடாது. நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. சரி இப்போ வந்து போச்சுல, அந்த பொண்ணு நம்பர் கொடு. குர்ரா கேக்குறல்ல? நம்பர்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. ஏன்? இரு பங்காளி, நான் கரெக்ட் பண்றேன். 70 ரூபா கோட்டருக்கு எப்படி இழுக்கிறான் பாத்தியா? இதுக்கு கொடு. கோட்டருக்கெல்லாம் நம்பர் இல்ல, நம்ம நட்புக்கு தான் நம்பர் தரேன். டேய் ஏதி குடு. கோவத்தை விட கோட்டர் வெளியது, தெரிஞ்சுக்கோ. டேய் பைனி மாமா போதில சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நான் பேசி கொடு, மத்த நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நம்பர் வாங்க. அவன்கிட்ட பேசு. பாத்துடா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ப்ராப்ளமே உனக்கு தான். அவனே நண்டு மூக்கா. நம்பர் கேட்டா அப்பவே கொடுக்க வேண்டியது தானே. எங்க ஒரு 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணனும். யாரா நீ? கஸ்டமர். கஸ்டமர் அடிக்குற. கடல்ல போடா. வீணா வேலை பண்ணாதடா. டேய், கோட்டருக்காக தான்டா நம்பர் எழுதி கொடுத்த. கோட்டருக்காக நம்பர் எழுதி கொடுக்குறேன். ஆப்புக்காக நண்பனோட கழுத்து யாரப்படா நீ? இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசி தப்பிச்ச பத்தியா? போடா. இது ஒரு ஜாப். இவனுக்கு நான் மாமாவா பங்காளியான்னு தெரியல. டேய், எப்படி பார்த்தாலும் 9 நம்பர் தான்டா வருது. 9 நம்பர் தான் வருதா? கடைசி நம்பர் இல்லையா? இல்லையே. கடைக்காரன் ஃபோன் பண்ணு. ஓ கரெக்ட். நம்பர் நாட் ரீச்சபிள். நம்பர் நாட் ரீச்சபிள். எஸ். செஞ்சிட்டானா? பங்காளி 9 நம்பர் நம்மட்ட இருக்குல்ல, அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தானே. சூப்பர். போடு நம்பர் போடு. பாரு இரு. ரிங்கு போறா. அண்ணி எட்ட என்கிட்ட கொடு. ஐயே. ஹலோ, நான் டாக்டர் சமையல் சரண்ராஜ் பேசுறேன். என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் பங்காளிக்கு தான். அவனுக்கு வயசு என்னடா? அவனுக்கு ஒரு 25 இருக்கு சார். அந்த வயசுல வர்ற பிரச்சனை தான்டா அது. கூச்சப்படாம வாங்க, சரி பண்ணிடுவோம். அப்போ வந்தா சரியாயிடுங்களா? ஆட பாவீங்களா, கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தா எப்படிடா சரியாகும்? கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வாங்க, அப்பதான் சரியாகும். டேய் டாக்டர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரு. டேய் அவன் அப்படி தான பேசுவான். போன விடா. ஏன் நீ அவரை பேசிருக்கியா? ஹலோ வச்சிட்டாங்களா? அப்ப நம்ம முந்திரியை கவனிப்போம்.
ஹலோ யாரு? ஹலோ நான் புளியம்பட்டி காளி பேசுறேன்டா கண்ணா. டேய் ஃப்ராடு. தண்ணி போட்டுருக்கியாடா? ஒன்னும் ஆரம்பிக்கல சார். நாளைக்கு உன் வண்டியை பிடிச்சி ரங்கன் டிரைவ்ல போட்டு 3000 ஃபைன் சீட்ல என் பேரையே மாத்திக்கிறேன்டா. முதல்ல பேரை மாத்துங்க சார். 3000 கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஃபைன் கட்டுறேன். பேரா சார் அது? குஞ்சுமணி. அது சுரிக்க கூப்பிட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுங்களா? டேய் அங்கேயே இருடா. வந்து உன் கழுத்து மேலேயே மிதிக்கிறேன். கழுத்து மேல மிதிக்காதீங்க சார். வந்து முதல்ல மிதிங்க. 2 நாளா வலியா இருக்கு. சார் சார் என்ன இருந்தாலும் வெயிட் பண்றேன் சார். ஆயிலோட வந்துருங்க. டேய் டேய். நல்லா மசாஜ் பண்ண வர்றா. உனக்கு ராசியே இல்ல. லவ்வருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபீலோட பண்ணுடா. நீ லவ் பண்ணா நான் ஏன்டா ஃபீல் பண்ணா? லைன் போகுது. போட்டோம் போட்டோம். ஹலோ ஹலோ என்னடா கணத்துல கை வைக்கிற? ஹலோ ஆ ஆ ஈ என்னடா வாந்தி வந்தா? எடுத்துறா. டேய் டேய். ஹலோ யாரோ வேணும்னே பண்றாங்கடி. மறுபடியும் பண்ணா பாத்துக்கலாம். டேய் பங்காளி பேய்க்கு என்ன ஃபோன் பண்ணியா? மாப்ள என்ன இப்படி வீணா போனவங்க கூட வெட்டியா பேசிட்டு இருக்கற? பனி காலத்துல ஜலதோஷம் பிடிச்சிருக்கப்ப உள்ள வந்து படியா? சரி மாமா நான் வெளியில பார்த்தா ஜலதோஷம் பிடிக்காத மாமா. நொறுக்கி நொங்க எடுத்து விடுவேன். பாத்து நடந்துக்க. தொலைச்சிடுவேன். மாமா அந்த லுங்கி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க மாமா. ஊறிக்கிட்டு போறோம். மாமா இருட்டுல போவாதீங்க. காட்டு பூனைன்னு கல்ல தச்சிரோனுங்க. டேய் மாமா போயிட்டான் போகுது இது. மாமா நைட்ல பலாப்பழம் திருட வந்த மாதிரி இருக்கான். இவன் பண்ரூட்ல பலாப்பழம் திருடி அடி வாங்கிட்டு வந்தவன் தான்டா. என்ன அந்த பொண்ணு தானே? பேச வார்த்தை வரல. திரும்ப ட்ரை பண்ணு. பாப்பா பண்ணா தானே பண்ற? ஒரு அக்கா வண்டியில வரும். அந்த வண்டி முன்னாடி போய் நீ விழணும். விழுந்தவனே மாமா வந்து உன்னை காப்பாத்துவாரு. அப்புறமா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்போம். ரெடியா? ஏய் இந்த பாரு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், உனக்கு செகண்ட் ஆக்ஷன். சரியா? பங்காளி பங்காளி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எனக்கு கொடு பங்காளி. எது நீ போய் விழுந்து பாப்பா வந்து உன்னை காப்பாத்தணுமா? நீ லவ் பண்றியா இது லவ் பண்ணா? நான் லவ். தெரியுதுல சும்மா நில்றா. அன்னிஜி வந்துட்டாங்க. பிளான் ஸ்டார்ட்ரா. ஆச்சு ஆச்சு. போ 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 போ. டேய் நீ போடா. பாப்பா. ஏய் லாரி. லவ் பண்ற மூஞ்சா இது. லாரியில போய் யோ மெக்கானிக் பிரேக் ரொம்ப நல்லா வேலை செய்தியா? இங்க ஒரு தலையை கொடுத்தா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சோடா ஒன்னு கொடுப்பா. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க பாத்து வர கூடாது. ஏந்திரீங்க. அடி எதுவும் படலையே. செமையா இருக்கீங்க. செமடிங்க. டேய் டேய் பங்காளி வாங்க போலாம். தேங்க்ஸ் பாத்து. பரவாயில்லை. கொஞ்சம் பிடிச்சிட்டீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க. விக்கல் வருமாடா? விக்கலாவது விக்கல். ஓகே தானே? விக்கல் இனிமே வருமாடா? டாக்டர் என்ன ஒரு மாதிரியா இருக்காரு? வேற இடத்துக்கு போயிடலாமா? இல்லைங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் டெரரா இருக்கும். ரிசல்ட் கியூட்டா இருக்கும் உங்களை மாதிரி. ஓகே நல்லா இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க உள்ள வாங்க. என்ன பிரச்சனை? எங்க நடந்துட்டு வந்ததால? கால்ல ஒரு சின்ன காயம் டாக்டர். சின்ன காயமா? தூக்கு தூக்கு. தூக்கியா? அட தூக்கியா? ஐயா கல வையா. விடியா 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 கையடியா கையடியா. எங்கயா போறீங்க? விடியா விடியா டாக்டர். விடியா எங்கயா காஞ்சு வரீங்க? ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணுமா. விடிமா. ஓகே டாக்டர். இது சின்ன காயமா? இது சின்ன காயமா? சின்ன காயமா பெரிய காயமா? நான் தான் சொல்லணும். நான் தான் டாக்டர். ஐ அம் டாக்டர் வைத்தியநாதன். நான் அந்த டூல்ஸ் எடுத்துட்டு வாமா. வலிக்குதா? இது டூல்ஸா? இது டூல்ஸா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எடுமா. சாரி டாக்டர். கோச்சுக்கிட்டியா? போய் ரெஸ்டரா என் செல்லம். டாக்டர் பாத்து டாக்டர். கல்யாணம் ஆகல டாக்டர். அவனோட ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட். பிபி இருக்கா? இல்ல டாக்டர். சுகர் இருக்கா? வீட்ல இருக்கு டாக்டர். கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்ல. அட என்னம்மா இது கேட்டாலும் இல்ல இல்லங்கற. காசாவது இருக்காமா? இருக்கு டாக்டர். நர்ஸ் இவனுக்கு ஊசி போட்டு அந்த மருந்தை வச்சு கட்டுமா. யோ போயா. டாக்டர் டாக்டர் பின்னெல்லாம் போடுவாங்க டாக்டர். வெக்கமா இருக்கும். நீங்களே போடுங்க டாக்டர். நான் போட்டா 150 ரூபா. அவ போட்டா 50 ரூபா. எது சௌரியா? அப்ப அவங்க கிட்டே போட்டுக்கிறேன் டாக்டர். போ.